Happy morning, dear friends. Here's yours, Dr. Ajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் மாடியூல். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஸ்ட்ரிங்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வேரியபிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா இட் இஸ் வாட் எவர் த திங், அதாவது டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறதோ இல்ல சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கறதோ இல்ல டபுள் ட்ரிபிள் கோட்ஸ்ல நம்ம கொடுக்கறதோ இல்லனா சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸ்ல நம்ம என்ன கண்டென்ட் ஸ்பெசிஃபை பண்ணினாலும் ஓகே, ஸோ அந்த எக்ஸாக்ட் content, it is a string content அப்படிங்கிறதும் or text content அப்படிங்கிறதும் and அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ற மாதிரியான விஷயத்தை நம்ம இன்ன வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர். இது என்ன மாதிரியான விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கண்டென்ட்டை இங்க கொடுத்துட்டோம், அது சிஸ்டம் எப்படி எடுத்துக்குது? அஃப்கோர்ஸ் நம்ம பாக்குறதுக்கு இது ஹலோ அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஹெச் பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. ஆனா சிஸ்டம்க்கு இது எப்படி புரியும் அப்படின்னா எல்லாமே ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். சரி, இப்போ இங்க இருக்கிற இந்த ஹலோ அப்படிங்கிற விஷயம் சிஸ்டம்க்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a டிஃபால்ட்டான ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ASCII கோட் இல்லனா யூனிகோட். சோ இந்த பர்டிகுலர் அப்பர் கேஸ் ஹெச்சுக்கு இல்ல லோவர் கேஸ் ஈக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ASCII கோடோ இல்ல யூனிகோடோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒரு என்கோடிங் மூலமா நம்மளுக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா கன்வெர்ட் ஆயிட்டு சிஸ்டம்குள்ள போகுது. அண்ட் இதுக்கான இந்த ஸ்ட்ரிங்குக்கான ரிசல்டன்ட் நம்ம ஏதாவது பண்ற ஆபரேஷன்ஸோ இல்ல எனி மெத்தடாலஜிஸ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படிங்கும்போது அதோட ரிசல்டன்ட் நம்மளுக்கு டீகோடிங் ஆயிட்டு நம்மளுக்கு எக்ஸாக்டான அவுட்புட் ரிசல்டன்ட் கிடைக்குது. சோ இதுதான் எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நடக்கிற விஷயம். ஓகே, அண்ட் இத நான் இப்ப ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இஸ் அன் இம்யூட்டபிள். அப்ப இம்யூட்டபிள் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நான் எடிட்டபிள். எடிட் பண்ண முடியாது. ஓகே, எடிட் பண்ண முடியாது, பட் ஆனா நம்ம எப்படி அதை பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, சோ ஃப்ரம் த பிகினிங். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஈவன் தோ நம்ம இங்க ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் கொடுத்திருக்கோம், தட் இஸ் பைத்தான் இஸ் ஈஸி அப்படிங்கறத. சோ இதுல பாத்தீங்கன்னா பி அண்ட் இ அப்பர் கேஸ்ல இருக்கு அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறது லோவர் கேஸ்ல இருக்கு. சோ இத அஃப்கோர்ஸ் இங்க நம்மளுக்கு எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிகோட் மூலமா என்கோடிங் பண்ணி அண்ட் சிஸ்டம்க்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நம்ம இங்க புரிய வச்சிருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிஸ்பிளே, அதாவது அவுட்புட் கொடுக்கறதோ இல்ல இதுல இருந்து ஒரு ப்ராசஸிங் நம்ம பண்றதோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டன் பை டீகோடிங் ப்ராசஸ். சரி, இப்போ லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் அ ஸ்ட்ரிங் கண்டென்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் கண்டென்ட் பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் 1 which is a python அப்படின்னு நான் ஒன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2 இட் இஸ் ஆல்சோ அது பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம பைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அண்ட் இங்க ஒன் மோர் எக்ஸாம்பிளா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்லயும் நம்ம கொடுத்திருக்கோம். சரி, இப்போ இது சிஸ்டம் எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆஸ் லைக் என்கோடட் அண்ட் இதோட டீகோடிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ பிரிண்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளேயிங் த கண்டென்ட். அண்ட் கவனிங்க, நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிற பைத்தான் கண்டென்ட்டோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிற பைத்தான் கண்டென்ட்டோ எப்படி நம்மளுக்கு வருது அண்ட் டுவர்ட்ஸ் த லாஸ்ட் நம்ம கொடுக்கிற மல்டிபிள் லைன். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மல்டி லைன்ல இந்த பர்டிகுலர் டேப் ஸ்பேஸ நாம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அந்த டேப் ஸ்பேஸோட நம்மளுக்கு இங்க வருது. அண்ட் இங்க ப்ரீவியஸா நம்மளுக்கு இங்க எந்த ஒரு கண்டென்ட், அதாவது ஸ்பேஸ் கண்டென்ட்டோ டேப் கண்டென்ட்டோ எதுவும் இல்ல அப்படிங்கறதுனால இட் இஸ் கமிங் ஃப்ரம் த ஸ்டார்ட். சோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஓகே, we are going to make it ஒன் பை ஒன்னா ஆக்சஸ் பண்ண போறோம். அது என்ன ஒன் பை ஒன்னா ஆக்சஸ் பண்ண போறோம்? சோ இங்க பாத்தீங்கன்னா whenever we just have ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு இருக்குன்னு வைங்களேன். சோ இப்ப நம்ம இங்க எடுத்துக்கிற மாதிரியே நம்ம பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கறத நம்ம இங்க எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாக்ட் பைத்தான் இந்த பி அப்பர் கேஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கோம். சோ இது சிஸ்டம்க்கு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நாம ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த வேரியபிள் அசைனிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால இத எடிட் பண்ண முடியாது, அதாவது பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி we have to overwrite it.
வேற ஒரு கண்டென்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் இட் வுட் பி எடிட்டட். அதர் தென் தட் இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஆனா ஒன் பை ஒன்னா கேரக்டரா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் பாசிபிள். அது எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன மாதிரியான வேரியபிள்ல இதை அசைன் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அண்ட் இட் ஜஸ்ட் டூஸ் த அன்பேக்கிங். அந்த அன்பேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்சஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குது. அதாவது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இங்க ஸ்பெசிஃபை பண்ணுது. அப்படி இண்டெக்ஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் எத்தனை நம்மளுக்கு கேரக்டர்ஸ் இருக்கோ அதோட n-1 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க இண்டெக்ஸிங் நடக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ ஜஸ்ட் see அன்பேக்கிங் அப்படிங்கிறது என்னன்னு. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த அன்பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இஃப் இதே சேம் str1 இருக்கு, அந்த str1ல நம்மளுக்கு என்ன இருக்கு, பைத்தானுங்கிற கண்டென்ட் இருக்கு. சரி, இப்ப அந்த str1 அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள நான் இதுக்கு ஈக்குவலண்டா இப்படி இருக்கிற அன்பேக்கிங் பண்றேன்னு வைங்களேன். சோ டோட்டலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ABCDEF அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சோ ஏன் இது நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை கேரக்டர்ஸ் இதுல இருக்கோ அத்தனை இங்க வேரியபிள்ஸ் நான் வச்சிருக்கேன் towards just an unpacking. So பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செப்பரேட் கேரக்டர் தான். சோ அத செப்பரேட் கேரக்டரை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், இன்னொரு வேரியபிளுக்கு நம்மளால அசைன் பண்ண முடியும். சோ அதை தான் இங்க அன்பேக்கிங் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த str1ல இருக்கிற கண்டென்ட்டை நாம ABCDEF அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ ஏன்னா டோட்டலி இங்க 6 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதுக்காக 6 கொடுத்துருக்கோம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மோர் தென் தட் we should not provide. ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா print of A அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் இந்த ஏக்கு அசைன் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி டுவர்ட்ஸ் இந்த லாஸ்ட் கேரக்டர் என்ன பாத்தீங்கன்னா எஃப்க்கு அசைன் ஆயிருக்கும். சரி, அப்ப ஈல என்ன இருக்கு, ஹாப்பி, இட் இஸ் ஆல் அபவுட் 0. சரி, இப்போ இந்த மாதிரி அன்பேக்கிங் பண்ணி தான் எல்லா வேலையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மூலமா நம்ம இந்த எக்ஸாக்ட் கேரக்டர் 1 by 1 கேரக்டரை ஆக்சஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் எப்படி நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போத் த டைரக்ஷன்ஸுமே இருக்கு. அதாவது ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, அதாவது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகேங்களா, சோ இது நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கறது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ கவனிங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் 0 அப்படின்னு இருக்கும்போது சோ இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம இங்க ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு we are given this as எல்லாமே கேபிட்டல்லயே நம்ம கொடுத்திருக்கோம் வைங்களா. சோ இந்த கேபிட்டலுக்கான எக்ஸாக்ட் விஷயம், ஒன் செகண்ட் ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். சோ இந்த கேபிட்டலுக்கான இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா let I just give something. சோ இங்க நாம அதே சேம் கேரக்டர்ஸையே நம்ம எடுத்துப்போம், பைத்தான் அப்படின்னு. சோ இதுக்கு நம்ம ஒரு வேரியபிளா அசைன் பண்ணிருக்கோம், தட் இஸ் str_1 அப்படின்னு. சோ இந்த பர்டிகுலர் வேரியபிள நம்ம எப்படி அன்பேக் பண்ணி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அப்படி இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 0. எப்பயுமே இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டுவர்ட்ஸ் இங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா n-1, அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதோட -1 அப்படிங்கிற மாதிரி தான் இங்க வரும். ஓகே, சோ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 6 கேரக்டர்ஸ் இருக்கு. சோ இங்க நம்மளுக்கு 5 வரும். சோ பாத்தீங்கன்னா it is what given. சோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் சைட்ஸ்ல இருக்கிற இந்த எக்ஸாக்ட் விஷயத்த பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இல்லனா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகே, வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஒன்? வைஸ் வர்சா. இத நம்மனால நெகட்டிவ்லயும் ஆக்சஸ் பண்ண முடியும். வேரஸ் அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் -1 இந்த சைட்ல. ஓகேங்களா, சோ அப்படி பார்க்கும்போது இத நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு சொல்லலாம், இல்லனா பேக்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கறதையும் சொல்லலாம். ஓகே, சோ இப்போ let we just access by using indexing functionalities. ஒவ்வொன்னா ஆக்சஸ் பண்றதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, சோ எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க str_1ல என்ன இருக்குன்னு முதல்ல கெட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா the same str_1 of index of 3. நம்ம ஆல்ரெடி தெரியும். so it is going to start with 0, அதாவது p க்கு 0. okay, let me start with 0. so 0 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு p,
அப்போ 1 2 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு str1 of 3 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு h அப்படிங்கிற விஷயம் வருது. So, இது மாதிரி பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ல நம்மளுக்கு எடுத்துட்டு போகலாம். அண்ட் அதே சேம் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணினதே தான். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வேர்ட்ல இருந்து நம்மளுக்கு -1 அப்படிங்கிறது வரும். ஸோ பேக்வேர்ட் அப்படிங்கும் போது இது லாஸ்ட் லெட்டர். அண்ட் இதே சேம் நம்ம மேல பாத்தீங்கன்னா +3 கொடுத்தோம். அண்ட் டுவர்ட்ஸ் த திங் லக்கிலி அதே சேம் தான் நம்மளுக்கு -3 அப்படின்னு கொடுக்கும் போதும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கிவிங் h. சரி, இப்ப நம்ம இங்க இண்டெக்ஸிங் மூலமா ஆக்சஸ் பண்ணும்போது ஆக்சுவல் நம்மளுக்கு எத்தனை கேரக்டர்ஸ் வருது? எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தான் வருது. இண்டெக்ஸிங்ல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளால ஒவ்வொரு கேரக்டரை தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, இப்ப நான் மோர் தென் ஒரு கேரக்டரை ஆக்சஸ் பண்ணணும் இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைசிங். ஓகே, சோ அதுக்கு நாம யூஸ் பண்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைசிங். சரி, இந்த ஸ்லைசிங்ல நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 3 விதமான அட்ரிபியூட். ஒன்னு ஸ்டார்ட், இன்னொன்னு ஸ்டாப், அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்டெப். சரி, ஸ்டார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு இங்க 1ல இருந்து 3 வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரியோ ஆர்எல்ஸ் லெட் ஐ ஜஸ்ட் கோ. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா -5ல இருந்து -3 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த -3ல இருந்து -5ல இருந்து -3 அப்படிங்கறத நம்ம கொடுத்தாலும் இது லோவர் அண்ட் இது ஹையர், அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயமா நாம இருந்தாலும் வாட் இட் மேக்கிங், சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு கேரக்டரை ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டார்ட்ல நான் டிஃபால்ட்டா, அதாவது ஸ்டார்ட்ல நான் எந்த ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம இருக்கேன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒரு கோலன், ஸ்டாப் ஒரு கோலன், அண்ட் தென் க்ளோசிங். சோ இதுதான் நம்மளுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் அப்படிங்கிறது தான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. சோ ஸ்லைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 விதமான அட்ரிபியூட்ஸ். இப்போ இந்த ஸ்டார்டிங்ல நான் எதுவுமே இங்க ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப பிகினிங்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அண்ட் இதே ஸ்டாப்ல நான் இங்க எம்டியா விட்டுருக்கேன் அப்படின்னா டில் எண்ட் வரைக்கும் எப்போ நான் இங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கும் போது இங்க டிஃபால்ட்டா இட் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் லைக் எண்ட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி. இதே சேம் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இட் இஸ் ஆல்வேஸ் 1. சரி, இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அதை எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, சோ நம்ம ப்ரீவியஸா ஒன்னு பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் டேக் த சேம் எக்ஸாம்பிள். சோ இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் டேக் இது பைத்தான் அப்படிங்கிறது. சோ இந்த எக்ஸாக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 அப்படின்னு. சோ லெட் ஐ ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஃபார்வர்ட் ஸ்லைசிங் மட்டும் இப்போ நம்ம எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. சோ பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிவ் str1. இப்போ str1ல எனக்கு yல இருந்து o வரைக்கும் வேணும். எப்படி yல இருந்து o வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளோட ஸ்டார்ட் என்னவா இருக்கும்? ஓகே, சோ இதை நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா str_1 இதுல ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் 4 வரைக்கும் அப்படிங்கறத இங்க டைரக்டா நான் ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எப்பயுமே நம்ம இங்க ஸ்டாப் அப்படிங்கிற கேட்டகரி n-1 அப்படிங்கிற கான்செப்ட். இப்ப எனக்கு 4 வரைக்கும் வேணும் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணா அஃப்கோர்ஸ் இத நான் +1 அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும். தட் இஸ் நான் இத 5 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இது எப்போ எனக்கு 4 வரைக்கும் வேணுங்கும் போது நான் 5 சொல்லணும். 5 வரைக்கும் வேணும் அப்படிங்கும் போது இது ஏன் நான் வந்து இங்க 6ன்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் இது டில் எண்டா இருக்கிறதுனால இதை நான் பிளாங்கா விடலாம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலும் சரி ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் சரி இந்த எக்ஸாக்ட் அட்ரிபியூட் ஸ்டெப் எப்பயுமே டிஃபால்ட் 1. சரி, இப்போ இந்த டிஃபால்ட் 1ல இருந்தே நம்ம எடுத்துட்டு போகலாம். சோ இப்போ நான் str_1 1 to 6 இல்லனா 1 to 5 இங்க 1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ எனக்கு என்ன எக்ஸாக்ட்டா டேட்டா கிடைக்கும்? சோ இங்க பாத்தீங்கன்னா y t h o.
So இந்த content எனக்கு outputல display ஆகும். So இப்போ இங்க பாத்தீங்கன்னா by using slicing I'm just getting more than ஒரு character. So அதுதான் இந்த ஸ்லைசிங்கான விஷயம். ஓகே, இதே சேம் நம்மனால நெகட்டிவ்லயும் கொடுக்க முடியும். அப்படி நம்மளுக்கு நெகட்டிவ்ல கொடுக்கும்போது கவனிங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸோ இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் -1, -2, -3, -4, -5 அண்ட் -6 அண்ட் இந்த எக்ஸாக்ட் கேரக்டரை இப்ப நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது வாட் ஐ ஜஸ்ட் கோ str_1 அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு லோவர் அண்ட் ஹையர், லோவர் அண்ட் ஹையர் நெகட்டிவ்ல இருக்கும்போது the same thing -1 and -1 sorry -5 and -1. இது என்ன -1 கொடுத்திருக்கீங்க, இதே -1 கொடுத்தா அது எப்படி -2 வருமா? ஏன்னா இங்க n-1 சொன்னீங்களே. எஸ், எக்ஸாக்ட்லி. சோ n-1 அப்படிங்கும்போது இது -2, சாரி இங்க நம்மளுக்கு -1 ஸ்பெசிஃபை பண்ணலாம். சோ -1 and -1 இதோட ஈக்குவலன்ட் என்ன? ரெண்டுமே மைனஸ், அதனால எனக்கு ரிசல்டன்ட் 2. சோ அதனால எனக்கு இது வரைக்கும் வரும். சோ the same thing YTHO அப்படிங்கிற ரிசல்டன்ட் வரும். சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா பிகினிங், ஸ்டாப் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இட் இஸ் எண்டிங் அண்ட் ஸ்டெப்ல டிஃபால்ட் இட் இஸ் 1. இன் சச் a கேஸ் நம்ம ஸ்டாப் ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா எப்பயுமே அதோட கான்செப்ட் இட் இஸ் n-1. சோ அந்த எக்ஸாக்ட் கேட்டகரியில தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, லெட் வி ஜஸ்ட் ஒர்க் இட் ஆன் த ப்ரோக்ராம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். and let we include ஒரு ஸ்பேஸும் இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? str1 here I just give hi கொடுத்து பைத்தான். இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு சொன்னா of course அந்த ஸ்பேஸுக்கும் ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? that space is also included. சரி, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா hi python அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ இந்த hi python அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I just give here. சோ இங்க பாத்தீங்கன்னா இது 0 1. of course இந்த ஸ்பேஸும் நம்மளுக்கு 2 it is included. python p வந்து தேர்ட்ல இருக்கு, 4 5 6 and 7 8. ஓகேங்களா? சோ this is what forward indexing அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கு. ஓகே, சோ of course இங்க ஃபார்வர்ட் இண்டெக்சிங் அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பேக்வர்ட் இண்டெக்சிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 8ங்கிற இடத்துல -1 அப்படின்னு வரும், இந்த 0 அப்படிங்கிற இடத்துல -9 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் -9ல இருந்து and here it is -1 வரைக்கும். ஓகே, சரி, இப்போ let I just execute this. ஓகே, சோ இப்போ str_1 இப்போ நம்மளுக்கு நார்மல் ஒரு இண்டெக்சிங் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். கவனிங்க, நான் 4 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இட் ஜஸ்ட் gives me y. சோ நம்மளுக்கு தேர்ட் ஒன்ல 3 p இருக்கு அண்ட் இந்த 2 அப்படிங்கிற எக்ஸாக்ட் கேரக்டர் இட் இஸ் a ஸ்பேஸ் அப்படின்னு தெரியுது. சரி, ஒரு ஸ்லைசிங் நம்ம இப்ப கொடுத்து பார்க்கலாம். சோ str_1ல நம்மளுக்கு of course I just need from 1ல இருந்து ஓகே 5 வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்றேன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் கோலன் நான் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி டிஃபால்ட்டா ஸ்டெப் அப்படிங்கிறது எனக்கு 1 அப்படிங்கிற மாதிரி வரும். அது ஏன் ஸ்டெப்னா அஃப்கோர்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் 5 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணது என்னவாகும், n-1 which it just gives நம்மளுக்கு till 4 வரைக்கும். அப்போ 4 வரைக்கும்னா என்ன? யா, of course already நம்ம பார்த்ததுதான் y ஒரு ஸ்பேஸ் py. let we just see here. got it? okay, so இதே சேம் நம்ம இப்போ str_1 இதே நாம நெகட்டிவ்ல கொடுத்து பார்க்க போறோம். and அந்த எக்ஸாக்ட் நெகட்டிவ் let I just give -7 or -8 இலிருந்து ஓகே -6 வரைக்கும். so -6 வரைக்கும் அப்படிங்கும்போது I just get it till -5. ஓகேங்களா? so இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஹாய் அண்ட் நம்மளுக்கு இங்க ஸ்பேஸ் 2 மட்டும் எனக்கு கிடைக்குது. ஓகே, ஃபைன். சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயமான
எம்டி, அதாவது நல் மாதிரி நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா str_1, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நான் எதுவுமே கொடுக்கல, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நான் 5 அப்படின்னு கொடுக்கறேன், அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டெப்புக்கு வந்து 1. ஓகே, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்ப கொடுக்குறேன். சோ இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா HI ஒரு ஸ்பேஸ் அண்ட் PY. சோ பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து 5 வரைக்கும், 5 அப்படிங்கிறது என்ன, அஃப்கோர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க n-1. சோ எனக்கு பாத்தீங்கன்னா 4 வரைக்கும் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இங்க நான் ஸ்டெப் 1 ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஓகே, நாம அதை இப்போ இன்கிரிமெண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இன் சச் a கேஸ் இப்ப இன்கிரிமெண்ட் பண்றேன் அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, சோ இப்போ லெட் ஐ ஜஸ்ட் கிவ், இப்போ str_1 எதுவுமே நான் கொடுக்கல இங்க. அப்ப எனக்கு என்ன வரும், அஃப்கோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். தட் இஸ் ஹாய் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸோட பைத்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வருது. ஓகேங்களா, இன் சச் a கேஸ் இந்த இடத்துல நான் இங்க டிஃபால்ட் 1க்கு பதிலா இப்ப நான் 2 கொடுக்கறேன்னு வைங்க, எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இந்த H அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடிஷனலான ஒன்னு, அதாவது ஜம்ப் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட், அதாவது இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஜம்ப் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா I அப்படிங்கறத ஸ்கிப் ஆயிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸுக்கு வரும், அண்ட் இதுல இருந்து அடுத்தது Yக்கு ஜம்ப் ஆகும், அண்ட் அதுல இருந்து H ஜம்ப் ஆகும், N ஜம்ப் ஆகும், அதுக்கு மேல கேரக்டர் இல்ல. சோ இப்போ str_1ல நான் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட் வரைக்கும் ஸ்டெப் 2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஹெச்சுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறமா Y H N அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான இன்கிரிமெண்டல் வேணுமோ அந்த எக்ஸாக்ட் நம்பர் ஸ்டெப்ஸ் நம்ம கொடுக்கலாம். சோ இட் ஜஸ்ட் மேக்ஸ் இட் அஸ் லைக் a jumping. ஓகே, ஒன் மோர் திங் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். இன் சச் a கேஸ் இப்போ இந்த இடத்துல நீங்க நெகட்டிவ் ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கு ஃப்ரம் த எண்ட் பிகினிங்ல இருந்து டில் எண்ட் வரைக்கும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ இதோடது எனக்கு எப்படி வரும்னா ரிவர்சிங் அப்படிங்கறதுல நம்மளுக்கு இங்க வரும். ஓகே, சோ இங்க மைனஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த எக்ஸாக்ட் ஹாய் பைத்தான் அப்படிங்கிறது ரிவர்சிங்ல வரும். ஓகேங்களா, சோ திஸ் இஸ் வாட் த ஸ்லைசிங் ஃபங்க்ஷனாலிட்டி. சோ again I just specify here. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் அதே சேம் from the beginning till the end நம்மளுக்கு default என்ன வருது, எல்லாமே அப்படியே வருது. and இதே same I just make it here towards இந்த லாஸ்ட் மட்டும் நான் 2 அப்படின்னு கொடுக்க போறேன். சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணினதுதான் H, நடுவுல இங்க ஒரு ஸ்பேஸ், அடுத்து Yக்கு போகுது, நெக்ஸ்ட் Yக்கு அப்புறமா H, லாஸ்டா N, Nக்கு அப்புறமா வேற எந்த கேரக்டரும் இல்ல, அதனால எனக்கு இதோட எண்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துல -1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணினா, சோ இங்க என்ன எப்படி இருக்கு, ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் இங்க -1 அப்படிங்கிற கேட்டகரி. சோ அந்த -1 அப்படின்னு வரும்போது what we just get, so இத நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன், it is all about reverse. சோ பாத்தீங்கன்னா ஹாய் பைத்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க ரிவர்சிபிளா வருது. ஓகே ஃபைன், சரி. அண்ட் லாஸ்ட் டுவர்ட்ஸ் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்ததுதான் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். அப்ப ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு இருக்கும்போது நம்மனால இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா str_1 அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு, ஹாய் பைத்தான் இருக்கு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த str_1ல இருக்கிற let I just give 0, என்னது H. ஓகேங்களா, அந்த str_1ஓட H0வை எனக்கு வந்து Hக்கு பதிலா கேபிட்டல் H-ஆ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இஸ் இட் பாசிபிள்? பண்ண முடியாது, பிகாஸ் this operation is not supported in string. ஓகேங்களா, சோ ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, எதையும் ஆட் பண்ண முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி திங், இப்ப ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹோல் த கண்டென்ட்டுமே நம்ம புதுசா கொடுத்தாதான் அது ஆடிங் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஏன்னா அது பைத்தான்ல ஓவர் ரைட் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்டுக்கு தான் எடுத்துக்கும். சரி, அப்போ ஒன் அண்ட் ஒன்லி திங் இந்த ஸ்ட்ரிங்ல நம்மளால பண்ண முடியற ஒரே விஷயம் டெலீட். சரி, அந்த டெலீட்
ஹோல் த கண்டென்ட்டும் திருப்பி தான் டெலீட் ஆகும். ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை டெலீட் பண்ண முடியாது. அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பர்டிகுலர் ஆக்சஸ் மாதிரி நம்ம கொடுத்து டெலீட் பண்ண முடியாது. டெலிட்டிங் அப்படின்னா ஹோல் த திங்கும் டெலீட் ஆகும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் del அப்படிங்கிறது டெலீட்கான கமாண்ட். அண்ட் இந்த ஹோல் த திங்கும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா யா இட் இஸ் டன். இப்ப திருப்பியும் str_1 அப்படின்னு நம்ம கால் பண்ணோம்னா it is not able to because it is already deleted. So இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்திருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஸ்ட்ரிங் யா நம்ம டபுள் கோட்ஸ்லயோ இல்ல சிங்கிள் கோட்ஸ்லயோ இல்ல ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ்ல என்ன நம்ம கண்டென்ட் கொடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்து யா இட் இஸ் அசைனிங் டு அ வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் அஃப்கோர்ஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் இட் இஸ் நாட் ஏபிள் டு எடிட். சோ இதை தான் நம்ம வந்து இம்யூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணினோம். அப்போ இதை ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா யா இட் இஸ் பாசிபிள் பை யூசிங் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது. சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இங்க கொடுத்திருக்கிற பைத்தான் அப்படிங்கிறது இந்த எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. சோ ஒன்னு நம்ம 0 to towards the n-1 அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இல்லனா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், அண்ட் டுவர்ட்ஸ் த -1, -2, -3, -4, -5 and -6 which நம்ம இதை என்ன ஸ்பெசிஃபை பண்றதுன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு. சோ இந்த மாதிரியான எக்ஸாக்ட் இண்டெக்ஸிங் மூலமா நம்மனால இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை str1 அப்படிங்கிற மாதிரியான வேரியபிள் நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன்னா யா str1 of 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு T அப்படிங்கிற கண்டென்ட். சோ இந்த மாதிரி 1 by 1 கேரக்டர் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, மோர் தென் 1 கேரக்டரை நம்மளால ஸ்லைசிங் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு இருக்கிற 3 அட்ரிபியூட்டை நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணினேன். தட் இஸ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டெப். சோ இதுல டிஃபால்ட்ல ஸ்டார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்து, ஸ்டாப்போட டிஃபால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டிங் வரைக்கும். அண்ட் ஒன் மோர் திங் கான்செப்ட் வைஸா பாத்துக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் ஸ்டாப் எப்பயுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது n-1 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அது இருக்கும். அண்ட் ஸ்டாப்போட ஸ்டெப்போட டிஃபால்ட் பாத்தீங்கன்னா 1. சோ இந்த எக்ஸாக்ட் நிறைய சேஞ்சஸ் கொடுத்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. And towards the last, in the particular string functionalities, as it is an immutable அப்படிங்கும்போது we can't add any content, we can't edit the exact content, we can't change the content. So அப்ப one and only thing we can use the delete function. அண்ட் அந்த டெலிஷன் அப்படிங்கறதும் ஒன் பர்டிகுலர் கேரக்டரை நம்மனால டெலீட் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் ஹோல் த ஸ்ட்ரிங்ஸையுமே நாம டெலீட் பண்ற மாதிரி வரும். சோ அதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, வேற ஒரு வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபர்தர் ஆபரேஷன்ஸை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். சோ ஈச் அண்ட் எவ்ரி டே உங்களுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் வீடியோஸ் அண்ட் வரணும் அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் அதே மாதிரி நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இன்னொரு வீடியோல உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.